பாரம்பரிய சதவீதம் கேள்வியில பார்ட்மெண்ட் பி பகுதியில் வரக்கூடிய கேள்வி ஒன்றுதான். இதுல 3 விதமான கேள்விகள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லாம நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் எல்லாமே இதுல காட்டுவேன். நீங்க கொஞ்சம் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டியூட்லயும் இருக்கு. தேவையானவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கொண்டாலும் நல்லதுதான். சரி, ரைட், பாருங்க. சரி, ரைட், பாருங்க. இதுல முதலாம் கேள்வி, இந்த 3வது கேள்வி இதுல இருக்கு. டியூட்ல இருக்க கேள்வி, பாலா தனது வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிறார். சரி, இறக்குமதியின் போது 25% சுங்க தீர்வையாக சுங்க திணைக்களத்துக்கு வழங்குறாரு. இப்ப மொத்தம் 1,20,000 பெறுமதியுடைய காலணிகளை இறக்குமதி செய்தாராயும் கேள்வி சுங்க திணைக்களத்திற்கு வரியாக செலுத்திய வரியை கேட்கிறாங்க. சுங்க திணைக்களத்துக்கு பாருங்க, 1,20,000 பெறுமதியான பொருட்களுக்கு தீர்வைங்க ஏற்கனவே வழங்கப்படுத்தி இருக்கேன். 1,20,000 பொருட்களுக்கு 25% டேக்ஸ் கட்டுறாரு. அப்ப 25/100 போட்டா நமக்கு அந்த தீர்வை வரி மட்டும் கிடைக்கும். எவ்வளவு வரி செலுத்தினார் அது மட்டும் கிடைக்கும். அவர் 2 0 கட் பண்ணி இதை பெருக்கணும். பெருக்குனா நமக்கு 300, 12, 25, 300, மிச்சம் 2 0 சேர்த்துக்கொள்ள 30,000 வரும். அவர் செலுத்த வேண்டிய வரி. அடுத்த பாருங்க, வரியை செலுத்திய பின்னர் 5 டசன் காலணிச்சோடுகள் தனது கடையில் வாடிக்கையாளரின் பார்வைக்கு வைத்தாரனின் ஒரு காலணிச்சோடியின் பெருமதியை காணும். இப்ப பாருங்க, வரி செலுத்துனா அந்த வரி இதோட சேரும். தீர்வையும் வெட்வரியும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம். சரி, அப்ப தீர்வையும் வெட்வரி ஒரே மாதிரி யோசிப்போம். இந்த ரெண்டையும் கூட்டிக் கொள்றது. அப்ப மொத்த பெருமதி பாத்தீங்கன்னா 1,50,000 வரும். இந்த 1,50,000 என்ன செய்யணும்னா 5 டசன் அப்படின்னா 60 சோடிகள். அப்ப 60ஆல என்ன செய்யணும், இந்த 1,50,000 பிரிக்கணும். பிரிச்சா ஒன்றுக்குரிய பெருமதி கிடைக்கும். பிரிச்சா பாருங்க, 2,500 ரூபாய் வரும் ஒரு காலனி சோடியின் பெருமதி. சரி, இதுல தீர்வையும் அடுத்து உங்களுக்கு வருமான வரி கணக்கும் சேர்த்து போட்டிருக்க. சில நேரங்கள் வரலாம். நம் மற்ற கணக்கும் இருக்கு, பங்கு சந்தையர்கள். சரி, பாலா ஒரு மாத காலப்பகுதிக்குள் கடையில் விற்பனைக்கு வைத்திருந்த அனைத்து காலனி சோடிகளையும் விற்று மாத முடிவில் கிடைத்த வருமானத்துல வருமான வரியா 2,600 ரூபாய் செலுத்தினார். வருமான வரி, இவ்வளவு வருமான வரி செலுத்தினார். கேள்வி அதே நேரம் அந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வங்கியில மாதத்துக்கு 8% கடனும் வாங்கியிருக்காரு. கீழே அந்த அட்டவணை தரப்பட்டிருக்கு. அந்த அட்டவணைக்கு ஏற்பதான் நம்ம வருமான வரி கணக்குகள் செய்யணும். சரி, வருமான வரி செலுத்திய வருமானம் கேள்வி. வருமான வரி செலுத்திய வருமானம்னா அவன் தந்துட்டு சார்ட் படி யோசிச்சா சரி, சிம்பிளா இருக்கும். அட்டவணையில பாருங்க, முதல் 1,50,000 வரி இல்ல, அடுத்த 50,000 2 வீதம். அப்ப அந்த 2 வீதம் எவ்வளவு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். வேற இங்க 2,600 ரூபாய் அவரோட வரி செலுத்துறாரு. இந்த வரியை பேலன்ஸ் படுத்தான் பார்க்கணும் முதலாவது வேலை. அவர் 2 வீதம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 1000 ரூபாய் வருது. சரியா, அந்த தொகை இருக்கணும். அடுத்து 50,000 4 வீதம். அப்ப 50 மனதாலே பார்க்கலாம், எழுதிதான் செய்யணும் இல்லை, உங்களுக்கு விலங்குன்றதுக்காக எழுதுறது. அடுத்து 50,000 நம்ம 4 வீதம் பார்த்தா 2,000 வருது. அப்ப எனக்கு பேலன்ஸ் படுத்த இயலுமா? இது 1000 ரூபாய், 2,600 ரூபாய். இங்க 1,600 ரூபாய் தான் வரணும், 2,000 வரக்கூடாது. 1,600 ரூபாய் தான் வரணும்னா இங்க வருமானம் 50,000 இல்ல எக்ஸ்ன்னு வச்சிருவோம். அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுருவோம். அப்ப இது அவ்வளவு சமப்படுத்துனீங்கடா நமக்கு இந்த 1,600 ரூபாய் வரிக்கான வருமானம் கிடைக்கும். அப்ப எக்ஸ் தர 4/100 சமன் 1,600. பாருங்க, ஒரு முறை 4 முறை 400. அப்ப 100ஆல பெருக்குனீங்கன்னா 40,000 வருது. ஆகவே வரி செலுத்தின வருமானம் பார்த்தா இங்க ஒரு 50,000 இருக்கு. 50,000தோட 40,000 சேர்க்கணும். சேர்த்தோம்னா 90,000 வரும். சரியா, 90,000 ஒரு வருமானம், வரி செலுத்திய வருமானம். சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, வங்கியில் தான் பெற்ற கடனையும் வட்டியுடன் செலுத்திய பின் அவரிடம் எஞ்சியிருக்கும் தொகையும் காண்க. பாருங்க,
இதுல வந்து இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்காரு தானே, வங்கியில 8 வீதத்துக்கு. அப்ப அவர் இறக்குமதி செய்யறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாரு? 1,50,000. அந்த 1,50,000த்துக்கான 8 வீதம் எவ்வளவுன்னு பார்த்துக்கொள்ளணும். 2 0 கட் பண்ணலாம், 8ஆல பெருக்குனா 8 5 40 மிச்சம் 4, 8 4 12, 1 2 0 இருக்கும். 12,000 வட்டி, அதோட இந்த கடனும் செலுத்தணும். அப்ப இங்கே நமக்கு வருது 1,62,000, 1,62,000 வருது. சரி, இது இல்லாம நமக்கு 2,600 ரூபாய் செலவும் இந்த வருமான வரியும் இருக்கு. இது எல்லாமே செலவு, பேலன்ஸ் தொகை தானே கேள்வி. அப்ப இது எல்லாமே நம்ம கூட்டி எடுத்துக்கொள்ளலாம். சரி, மொத்தம் அவருடைய வருமானம் யோசிச்சா அவர் ஏற்கனவே 1,50,000க்கு வரி செலுத்தல. வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை தானே. அந்த 1,50,000 இந்த வரி செலுத்தின வருமானம் 90,000 சேர்த்தோம்னா 2,40,000 வரும். சரி, 2,40,000. இந்த 2,40,000 இருந்து அவரு இந்த செலவுகளை கழிச்சா மொத்த செலவு, இந்த கடன் மற்றது வருமான வரி இதெல்லாம் கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இங்க 9ல 4 போனா 5, இங்க இருக்கும் 3 13ல 6 போனா 7, 75,400 ரூபாய் அவருடைய பேலன்ஸ் தொகையா இருக்கும். சரி, பாருங்க மீதி இருக்கிற தொகை தான் கேட்டிருந்தாங்க. இப்ப இப்படி இந்த டைப் கேள்விகள் சில நேரம் வரலாம். அடுத்து பாருங்க, இதுல அகமத் என்பவர் ஏ,பி ஆகிய கம்பெனில பங்குகளை வாங்குவதற்கு முதலீடு செய்தார். அவை தொடர்பான தகவல் கீழே காட்டப்பட்டுள்ளது. பங்கு சந்தை சம்பந்தமான சமன்பாடுகளை போடுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. கம்பெனி ஏ, கம்பெனி பி, 2 கம்பெனி இருக்கு. கம்பெனி ஏல பங்கொன்றுக்கு 40 ரூபாய், வாங்கிய பங்குகளோட எண்ணிக்கை 250, ஒரு பங்குக்கு 12 ரூபாய் லாபம் தராங்க. கம்பெனி பில 400 பங்குகள் வச்சிருக்காரு. இப்ப கம்பெனி ஏல முதலீடு செய்த தொகையை கேட்கிறாங்க. முதலீடுங்கிறது நமக்கு தெரியணும். சரி, முதலீடுங்கிறது எப்படி பாக்குறேன்னா, பங்குன்ற எண்ணிக்கை தெரியுது, இந்த ஒரு பங்கு வாங்கின விலையும் தெரியுது. அப்ப ரெண்டையும் பெருக்குனா முதலீடு கிடைக்கும். சரி, ஏன்னா பங்குண்ட எண்ணிக்கைங்கிறது முதலீட்டின் சந்தை விலை. அப்ப எனக்கு முதலீடு தேவைன்னா பங்குண்ட எண்ணிக்கையை சந்தை விலையால பெருக்கணும். இப்ப பாருங்க, 25 4 100, அதோட 2 0 சேர்த்துக்கொள்ளணும். அப்ப எவ்வளவு வருது? 10,000 அவர் முதலீடு செய்திருக்காரு. ஒரு வருட முடிவில் கம்பெனியை வழங்கும் பங்கு லாபம். பங்கு லாபம்ங்கிறது பங்குண்ட எண்ணிக்கை தர ஒரு பங்குக்கான லாபம். அப்ப இங்க 12 தர 25, 300, அதோட ஒரு 0 நீங்க பெருக்கி பாருங்க. சரி, 3,000 பாருங்க பங்கு லாபம் வரும். அதே மாதிரி கம்பெனி பியில் இருந்து அகமத் பெறும் பங்கு லாபம் கம்பெனி ஏயில் இருந்து கிடைக்கும் பங்கு லாபத்துல 600 ரூபாய் அதிகமா. அப்ப இங்க ஏற்கனவே 3,000 கிடைச்சிருக்கு. அப்புறம் இது பிள்ளைன்னா அடுத்த கேள்வியும் பிரச்சனை. நம்ம கவனமா செய்யணும். இந்த 3,000தோட 600 ரூபாய் கூட்டிக் கொள்ளணும். அப்ப 3,600 ரூபாய் வரும். சரி, இந்த 3,600, இந்த 3,600 அவர் வச்சிருக்க பங்குண்ட எண்ணிக்கை 400, அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்ப கேள்வி வந்து அதான், பங்கு ஒரு கம்பெனி பில வழங்குற ஒரு பங்கொன்றின் லாபம். பங்கொன்றின் லாபம்னா அவங்க பங்குண்ட எண்ணிக்கை 400ன்னு தெரியும், பங்கு லாபம் தெரியும். அப்ப பங்கொன்றின் லாபம்ங்கிறது இந்த பங்கு லாபத்தை பங்குண்ட எண்ணிக்கையால பிரிச்சு விடணும். அப்ப 9 ரூபாய் லாபம் தராங்க. சரி, அகமத் கம்பெனி பியிலிருந்து பெறும் பங்கு லாப தொகையானது கம்பெனியில் முதலீடு செய்த தொகைன்னு 20%. அப்ப கம்பெனி இந்த கேள்வி வந்து கம்பெனி பியில் பங்கொன்றின் சந்தை விலை. அப்ப முதலீடு செய்த தொகைன்னு 20%. அப்ப பாருங்க எப்படி செய்யலாம் அந்த கேள்வி. 4வது, முதலீடு தொகை தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சிருவோம். இதுல எவ்வளவா? 20%. இதுல 20%. இதுதான் வந்து என்னவா? கம்பெனி பியில அவருக்கு பெறும் பங்கு லாபம். அப்ப கம்பெனி பியில பெற பங்கு லாபம் 3,600. இதுக்கு சமப்படுத்துறது பாருங்க. பேசிக் ஐடியா தெரியாது, எக்ஸ்ன்னு வைங்க, அதுக்கு 20% பாருங்க, அதை சமப்படுத்துங்க. அப்ப நமக்கு இங்க 0 கட் பண்ணலும் ஒரு முறை 5. அப்ப 5ஆல நம்ம 3,600 பெருக்கி விடணும். சரி, 0 0, 6 5 30 0, மிச்சம் 3, 15 3 18. பாருங்க, இவ்வளவு வந்து முதலீடு செஞ்சிருக்காரு. கேள்வி வந்து சந்தை விலை. இப்ப 400 பங்கு வாங்கியிருக்காரு. அவை சந்தை விலை பாக்குறது எப்படி?
சந்தை விலை, முதலீட்டு தெரியும், பங்குன்ற எண்ணிக்கை தெரியும், பிரிச்சு கொள்ளணும். 2 0 கட் பண்ணுவோம். 90 இங்க 2 அப்ப 45 ரூபா வருதுன்னு. ரூபாய் 45 சுருக்கல் தானே பார்த்துக்கொள்ளுங்க. அவர் கம்பெனி ஏயில் மட்டும் முதலீடு செய்து இரு கம்பெனியிலும் கிடைக்கும் லாபத்திற்கு சமனான லாபத்தை பெறுவதற்கு கம்பெனி ஏயில் மேலும் முதலீடு செய்ய வேண்டிய தொகையை காண்க. பாருங்க, இரு கம்பெனியிலும் கிடைக்கும் லாபத்திற்கு சமனான லாபம்னா ரெண்டுலையும் இப்ப இங்க 3000 இங்க 3200 அப்ப ரெண்டையும் கூட்டினா 6600 ரூபா வரணும். சரி, லாபம் எவ்வளவு வரணும்? 6600 ரூபா. அப்படிங்கல நமக்கு தெரியும் கம்பெனி பிஏல வந்து 12 ரூபா லாபம். அப்ப அந்த 6600 லாபத்தை 12ஆல பிரிச்சா எத்தனை பங்கு வச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பாருங்க, பிரிச்சா இதுல ஒரு 12ஆல பிரிக்க 12 5 முறை மிச்சம் 6 திருப்பி 5 அப்ப 0. அப்ப 550 பங்குகள் கம்பெனி ஏல அவர் வாங்கி வச்சிருக்கணும். சரிதானே? இவ்வளவு பங்குகள் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே அவருடைய கம்பெனில 250 பங்கு இருக்கு. அப்ப இன்னும் 300 பங்கு வாங்கியிருக்கணும். இப்ப 300 பங்குகள் படி ஒரு பங்கு 40 ரூபா அப்படி பாருங்க. அப்ப எவ்வளவு? 12,000 எக்ஸ்ட்ரா முதலீடு செய்ய வேண்டிய தொகை. சரி, இது நம்ம சமன்பாடு இல்லாம சமன்பாடு ஐடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சமன்பாடு இல்லாமலே செய்து கொள்ளலாம். சரி, சமன்பாடு பேசிக் தெரியும், நம்ம தான் மறந்துட்டாலும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், ஈஸியா இருக்கும். அடுத்த கேள்வியும் பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள். இந்த பங்கொன்றின் சந்தை விலை ரூபாய் 40 இருக்கும் நிறுவனம் ஒன்றில் ஒருவர் பங்குகளை வாங்குவதற்காக 10,000 முதலீடு செய்யறாரு. அப்ப அவர் கொள்ளளவு செய்த பங்கோட எண்ணிக்கைனா இதுவும் பங்கு சந்தை கணக்கு தான், மினிஸ்ட்ரி பேப்பர் நினைக்கிறேன். சரி, அதுல பாருங்க 10,000 முதலீடு செய்யறாரு, 40 ரூபாய்க்கு சந்தை விலை. அப்ப பங்குண்ட எண்ணிக்கைங்கிறது என்னது? அந்த முதலீட்டை சந்தை விலையால பிரிக்கணும் 40ஆல. அப்ப ருசியா கட் பண்ணுவோம். 10,000 4 இந்த 1000 4ங்கிறது 250 பங்குகள். சரியா? அடுத்த கேள்வி, பங்கொன்றுக்கு நிறுவனம் 4 ரூபா வழங்குதான். ஆண்டின் இறுதியில் பங்கு லாபத்தை பெற்ற பின்னர் அவர் தனது அனைத்து பங்குகளை விற்கிறார். பங்கு லாப வருமானம் பங்குகளை விற்பதனால் கிடைத்த மொத்த தொகையும் அவர் முதலீடு செய்த தொகையை விட 250 ரூபா குறைவாகும். பங்கொன்றின் விற்பனை விலையை காணுங்க. பாருங்க, கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க. அப்ப இதை எப்படி செய்யறதுன்னா, பங்கொன்றுக்கு நிறுவனம் 4 ரூபா வீதம் வழங்குறாங்க தானே. அப்ப 4 ரூபானா 250 பங்கு இருக்கு. அப்ப 250 படி 4 எவ்வளவு வரும்? 1000 ரூபா வருது பங்கு லாபம். சரி, 1000 ரூபா பங்கு லாபம். அதே மாதிரி இப்ப பங்குகளை விற்ற தொகை நமக்கு தெரியாது. சரி, பங்குகளை விற்ற தொகை தெரியாது. இப்ப விற்ற தொகை எக்ஸ்ன்னு வச்சுக்கொள்வோம். படி எத்தனை பங்கு? 250 பங்கு. அதோட இவர் பங்கு லாப வருமானத்தையும் சேர்க்கிறாராம். சேர்த்து வார தொகை இருக்குதானே, அது என்னவா? முதலீடு செய்த தொகையிலும் 250 ரூபா குறைவா. முதலீடு செய்த தொகை 10,000. 10,000த்துல 250 ரூபா கழிச்சா 9,750 ரூபாய்க்கு நம்ம சமப்படுத்தணும். பெரியாட்டி இப்படி சிம்பிளா யோசிச்சு கொள்ளுங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கொண்டு ஐடியா எடுத்தீங்கன்னா சிம்பிளா இந்த சதவீதம் கேள்விகளை அழகா 10 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட். அப்ப இந்த 1000 ரூபாய் கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம்? இங்க கழிப்போம். கழிச்சா 8,750. அதை என்ன செய்யணும்? 250ஆல பிரிக்கணும். இதை கழிச்சுட்டு இதை பெருக்க போறதுனால பிரிச்சிடுவோம். 0 கட் பண்றது 25ஆல பிரிக்கணும். இதுல பாருங்க எத்தனை முறை வரும்? 80ல 25 ஒரு தடவை, சாரி 3 தடவை 75 தானே. அப்ப 75ன்னா அவளை 5ம் 7ம் 12 பேலன்ஸ். அப்ப 12னா 125, அதுல 5 முறை. அப்ப எவ்வளவுக்கு விற்றிருக்காரு? 35 ரூபாய்க்கு பங்கொன்ற விற்ற விலை. பங்கொன்றின் விற்ற விலை. சரி, அடுத்தது பங்கு லாப வருமானத்தையும் பங்குகளை விற்பதனால் கிடைத்த மொத்த தொகையும் ஆண்டுக்கு 12% எளிய வட்டி வழங்கும் நிதி நிறுவனத்தில் சேமிக்கின்றார். பங்கு லாப வருமானத்திலையும் பங்குகளை விற்பதனால் கிடைத்த மொத்த தொகையும். சரி, அவருக்கு வட்டியாக 2,340 ரூபாய் கிடைப்பதற்கு எடுத்த காலம். எளிய வட்டிங்கிறது, சரி, எளிய வட்டிங்கிறது இந்த சமன்பாட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எளிய வட்டி சமன் முதல் தர வட்டி வீதம் தர காலம்.
அப்ப இங்க அவரு முதல் வந்து இங்க கிடைச்ச மொத்த தொகை தான் 9750 தர வட்டி வீதம் பாத்தீங்கன்னா எவ்வளவு 12 வீதம். காலம் தான் கேள்வி. அப்ப டீன்னு வச்சிருவோம். இது அவ்வளவு எதுக்கு சமன் 2340 ரூபாய்க்கு வட்டி தானே சமப்படுத்திடணும். அவ்வளவு என்ன 0 கட் பண்ணிடலும். நேரம் தான் காணணும் டீ. அப்ப என்ன செய்வோம் 2340 10ஆல பெருக்கும். அதே மாதிரி இந்த இது 975 தர 12 எழுதி கொள்றது. பெருக்கப்படுற நேர கொண்டு வந்து பிரிச்சிருக்கோம், பிரிப்படுற நேர பெருக்கி இருக்கோம். சரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப சுருக்கலாம் பாருங்க. 12ஆலையும் சுருக்கலாம். 2ஆல சுருக்கும் 6 முறை. இந்த 5 இது 5ஆல சுருக்கையிலும் தானே அங்க 1. இதுல 5 பாருங்க, ஒரு தடவை 9ல் 5 மிச்சம் 4. அப்ப 47ல் 5 9 முறை மிச்சம் 2. அப்ப 25ல 5 முறை இந்த மாதிரி சுருக்கிக்கொள்ளலாம். சரி, அதுக்கு பிறகு நமக்கு இது 6ஆல சுருக்கையில்வான்னு பார்ப்போம். இங்க 6 3 முறை 18 போயிட்டா மிச்சம் 5. 54ல 6 இருக்குதான் நம்ம சுருக்கையிலும். அப்ப 3 முறை 18, மீதி வந்து 5. அப்ப 5னா 54ல 6 வந்து 9. 9 54 0 உண்டு. பாருங்க, இது 2 மடங்கு மாதிரி தான் இதுல இருக்கு. சரி, அப்ப 2 வருடங்கள் வரும். சரி, நம்ம சுருக்க தேவையில பார்க்க விளங்குது. 195 2ஆல பேருக்குன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்ப 2 தடவை வரும். 1 இங்க 2. சரி, அடுத்த கேள்வி. அவரது சேமிப்புள்ள ஆண்டு வட்டி தொகைக்கு ரூபாய் 117 ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது. ஆண்டு வரி சதவீதத்தை கேட்கிறாங்க. ஆரம்ப முதலாம் கேள்வியே சொல்லியிருக்கேன். சதவீதங்கிறது மொத்தத்துல எவ்வளவு? மொத்தம் பாத்தீங்கன்னா 2340 ரூபா. அதுல 117 ரூபா வரி விதிக்கிறாங்க. தர 100. சரி, இதை நம்ம சுருக்கி கொள்ளலாம். 0 கட் பண்ணிலும். ஒரு முறை 2 முறை 10ல 2 5 தடவை. அப்ப 5 சதவீதம் வரி விதிக்கிறாங்க. அழகா பாருங்க, சுருக்கல் பழகுங்க. சரிதான், இந்த ஐடியா நான் வச்சு அழகா விலங்கெடுக்கணும். ஆண்டு வட்டி தொகைக்கு தான் இவ்வளவு வரி விதிக்கிறாங்க. அப்ப அந்த தொகையில அந்த எவ்வளவு தர 100. பொதுவான ஐடியா சதவீதம் பாக்குற மெத்தட்ல. சரி, ஈஸியான கேள்வி. இதெல்லாம் வேற கேள்வியிலும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வரி சம்பந்தமா படிச்சு கொள்ளணும். எளிய வட்டி, கூட்டு வட்டி, பங்கு சந்தை, இதுகள் தான் பெரும்பாலும் பார்ட் 1B பகுதியில வருது. சில நேரம் பார்ட் 2லயும் போடுவாங்க. ஏன்னா போன முறை குறைந்த செல்லும் மீதி முறை வந்திருக்கு. அதனால இந்த முறை பங்கு சந்தை வேற கேள்விகள் சார்ந்த கேள்வியும் வரலாம். தமிழக வட்டின முதலாம் கேள்வி மாதிரியும் வரலாம். எப்படி வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி நீங்க ரெடியா இருக்கணும். எப்படி வந்தாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க சதவீத பாடத்தை ரெடி பண்ணுங்க. ஏன்னா 22 மார்க்ஸுக்கு கேள்வி இருக்கு. சரி, சதவீத பாடம் 22 மார்க்ஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு மார்க்ஸ். நீங்க மிஸ் பண்ணாம 22 மார்க்ஸையும் எடுக்க ட்ரை பண்ணணும். சரி,